அனைவருக்கும் வணக்கம். கேபிள் சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது அவர் நீங்கள் பேசணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் மேடைக்கு வர்றீங்க, சிலருக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தார். அப்புறம் அவரோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது, பகிர்ந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் தொடர்ந்து நீண்ட காலமாக இந்த ஓடிடி பற்றியும் இது செய்ய போகிற நன்மைகள் பற்றியும் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி இந்த இணையதள வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரு படிக்கிற ஒரு சமூகத்திலிருந்து, எல்லாத்தையுமே படித்து பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு சமூகத்திலிருந்து இன்றைக்கி பார்க்குற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு. இன்றைக்கி பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறதே கொடுத்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்குறதுங்கிறது தான். குழந்தைகள் கையில் நாம் கொடுத்த இந்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்கிறது? ஒரே அறையாக இருக்குது, ஆனால் தனித்தனி அறையாக இருக்குது. ஒரே வீடாக இருக்குது, ஒரே அறையாக இருக்குது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே தனித்தனி அறைகள் இருக்குது. அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், கூகுள் சொன்னால் உடனே கேட்குறான். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக கதைகள், அதன் மூலமாக கருத்துக்கள், நல்ல செய்திகள் மக்களை போய் சேருவதற்கான ஒரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் சினிமாவுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக இந்த ஓடிடி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த புதிய டெக்னாலஜி வழியாகவும் நம்முடைய தமிழ் கதைகள் போய் மக்களை சேர்றது தான் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இப்போ தோன்றி இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் மூலமாக என்ன நன்மை உண்டாகும் நான் நம்புகிறேன்னா, நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். எங்கெல்லாம் வாய்ப்பின் கதவு அடைக்கப்படுதோ அங்கே ஒரு புதிய வாசல் திறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை காலமும் விஞ்ஞானமும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஓடிடி ப்ளஸ் இந்த மீடியா வழியாக நிறைய தமிழ் கலைஞர்கள் உலக மக்களோட போய் உரையாடுறதுக்கு, தன் கதைகளை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை தளம் உருவாகுகிற இந்த நேரத்தில் இதில் நான் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாகவும் நான் பார்க்குறேன். என்னதான் சினிமா என்பது ஒரு பெரிய திரைக்கான ஒரு அனுபவம், திரையரங்குக்கான மிகப்பெரிய அனுபவம். ஆனால் காலத்தின் துரதிர்ஷ்டம் என்னென்னா, குறிப்பாக இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னைக்கு 3 நாட்கள் 500 திரையரங்கம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சினிமாவுக்கான வெளியீட்டு விதி வந்துச்சோ, அந்த விதியில் சிறுபடங்கள், கதைப்படங்கள், பெண்களுக்கான படங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா முதல் 3 நாளில் திரையரங்கு நிறையணும், முதல் காட்சியே நிறையணும். அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு நிச்சயம் கூட்டம் வராது. அப்போ பிஞ்சு, பூ, காய், கனி, அந்த 4 நிலை இல்லையா, மவுத் டாக்காகி பேசி மக்கள் தியேட்டரில் நிற்கிற வரைக்கும் அந்த படங்களை திரையரங்குகளில் தாங்கி பிடிக்க முடியாது. அப்போ 3 நாள் 600 தியேட்டர் 500 தியேட்டர் அப்படிங்கிற அந்த வியாபார விரிவு இருக்குல்ல,
அந்த வியாபார விரிவு தான் நிறைய சிறிய படங்களுக்கு கதவுகளை வந்து அடைச்சிருச்சு. ஆனால் அப்படி அடைத்தாலும் கலையோட வேலையை மேலும் மேலும் முயற்சி பண்ணி வெளியில் வர்றது தான். ஸோ அப்படி நிராகரிக்கப்பட்ட படங்கள் இந்த ஓடிடியின் வழியாக அதில் தன் வாழ்க்கையை பணயம் வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புது வெளிச்சம் தரும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். அப்படி என்ன வயசானவங்க நான் கருத்தில் ஒரு சந்தோஷம் வரும். இன்றைக்கி பரவாயில்ல, உங்கள் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது நான் கேபிள் சங்கர் சார்பாகவே சொல்லுவேன். பிகாஸ் கேபிள் சங்கர் என்னோடய நண்பர் கிடையாது, ஹீ இஸ் லைக் மை ஃபேமிலி. இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் இப்போ நான் கேட்டேன்னா எத்தனை பேர் கேபிள் சங்கருக்காக வந்திருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் கை தூக்குவீங்க. அந்த அளவுக்கு கேபிளினுடைய நலம் விரும்பிகளும் நிறைய பேர் இருக்காங்க, வேண்டப்பட்ட விரோதிகளும் நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவர்கிட்ட பர்சனலாக பிடிச்சது என்னென்னா, ரொம்ப உண்மையான ஒரு நபர். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கோ இல்லையோ வெளிப்படையாக முகத்தில் சொல்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி. அது ரொம்ப அழகாக பண்ணுவார். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் சினிமாவை காதலிப்பாங்க அப்படின்வாங்க. இவர் சினிமாவை கிட்டத்தட்ட ஸ்டாக் பண்ணுவார். நான் பார்த்த வரைக்கும் சினிமா வந்து அந்த அளவுக்கெல்லாம் இவ்வளோ தீவிரமாக ஒருத்தர் காதலிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு படம் ஓடலைன்னா அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசரோட இவர் பாவம் ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த படத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது சம்மந்தமே இருக்காது யார்கிட்டயோ பேசுவார். அந்த டேரக்டர் யாரையோ மீட் பண்ண வைப்பார். அவங்களாம் திருப்பி இவருக்கு ஏதாவது பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. பட் ஹீ வில் டெஃபினெட்லி கம் அவுட் வித் சம்திங் குட். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி ப்ளஸ்ன்றது வந்து இது ஒரு சாதாரண விழாவாக பண்ணியிருக்கலாம். பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் நான் தான் இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி லக்கி மேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின யாருக்குமே ஒரு பெரிய ஸ்டார் கிடைக்கல, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிடைக்கல. ஆனால் அதுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பைரி பார்த்தேன், கிடா பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் என் படம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். வட்டார வழக்கும் நான் பார்த்துருக்கேன். இந்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அது எல்லாமே டெக்னிக்கலி கேபிள் சொல்லி தான் நான் பார்த்தேன். அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு நல்ல படத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுற அவருக்கு முதல்ல ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கணும்னு நான் எப்போயுமே ஆசைப்படுவேன். அடுத்தது நிறைய பேர் சொன்னாங்க, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு கவிதை படித்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் மதுரையிலையோ எங்கேயாவது நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பினா போடா எங்கேயாவது போய் ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நிற்பா கடைசியில் அப்படின்னு அம்மா அப்பா திட்டி அனுப்புவாங்க அப்படின்னு. இன்றைக்கி டெக்னிக்கலி எல்லாருமே பிளாட்ஃபார்ம் கிட்ட தான் போய் நின்றுட்டு இருக்கோம். அது ஏதோ வாழ்த்தாக மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என் வாழ்க்கையில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ண ஒரு மேஜிக் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் ப்ரெஸ் ப்ளே பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்குது. நான் அதுக்கும் தேங்க் பண்ணணும். பட் இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். என் படம் கடந்த வருடம் செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க. செப்டம்பர் 28 ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. பட் 10 படம் சேர்ந்து வந்ததில் வந்து லக்கி மேன் ஒரு படத்தை நாங்கள் பொசிஷன் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு அடுத்த படங்கள் வந்துருச்சு. பட் நோ குவாம்ஸ். ஆனால் அந்த 28 ரிலீஸ் ஆகும்போது அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு அமேசான் ப்ரைமில் கிட்டத்தட்ட ஆல் இண்டியா லெவலில் ஸ்ட்ரீமான அமேசான் ஃபிலிம்ஸில் நம்பர் 3 நம்பர் 4லேயே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்துச்சு அந்த படம். எனக்கு முன்னாடி என்ன படம் அப்படின்னா ராக்கியா ராணின்னு ஒரு படம், கரஞ்சோ ஒரு படம், அதுக்கு அடுத்த படம் ஜெயிலர் இருந்துச்சு. ஸோ இந்த 2 படத்தோட பட்ஜெட் அப்படின்றது நீங்கள் என்னன்றது உங்களுக்கே தெரியும். என் படத்தோட பட்ஜெட் என்னவாக இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். பட் ஓடிடி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவன் எந்த படத்தையும் தூக்கி கொண்டாடுறதுக்கு தயாராக இருப்பான். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் பிளாட்ஃபார்ம்ஸ் வருது அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்னும் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு தளம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அவர் தென்மேற்கு பருவக்காற்று படம் எடுத்துகிட்டு வரும்போது ஹலோ எஃப்எம்மில் அவர், விஜய் சேதுபதி அண்ட் அந்த டீம் எல்லாரையுமே வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் அவங்க வந்து போனாங்க, ஃபஸ்ட்டு ஷோக்கே போனாங்க. எனக்கு இன்னும் நான் சொல்கிறேன், எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, படம் ஓடுது ஓடலன்றது அவர் கவலையே கிடையாது. என் வாழ்க்கையில் நான் நல்ல படம் மட்டும்தான் எடுப்பேன்னு ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானத்தோடு இருக்கார். இதுலேருந்து எண்ணி இன்னும் 25-30 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்ப்பறவை மாதிரி ஒரு படத்தை ஒரு டேரக்டரால் எடுக்க முடியாது, தர்மதுரை மாதிரி ஒரு படத்தை ஒரு டேரக்டரால் எடுக்கவே முடியாது. அவ்வளோ நல்ல படங்கள் அது. அதுதான் என்னென்னா, அது எப்படின்னா டெக்னிக்கலி ஒரு அணில் மாதிரி. அது எத்தனை பேருக்கு அணில் கதை தெரியும் தெரியாது. அணில் என்ன பண்ணுமா, உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10% காடுகள் வந்து அணில் தான் ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. ஏன்னா அணில் ஏதாவது பழத்தை சாப்பிட்டுச்சுன்னா அதனுடைய விதை என்றைக்காவது நமக்கு தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புதைச்சி வச்சுட்டு அது போயிடுமா, அது மறந்துடுமா டெக்னிக்கலி.
அப்படி அது புதைச்சி வச்ச விஷயங்கள் தான் மிகப்பெரிய காடுகளாக இருக்குன்னு. அந்த மாதிரி அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். ஸோ இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதும் அவர் பண்ணுற ஒரு நல்லது தான் நான் நினைக்கிறேன். என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஒரு ஏகலைவனாக பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பாலு மகேந்திரா சார் கையால் நான் ஏதோ ஒன்று வாங்க போகிறேன்னு எனக்கு தோணுது அவர் மூலமாக வாங்குறது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக என் தம்பி ஜெயச்சந்திர அஷ்மி ரொம்ப அடக்கமாக பேசிட்டான். இப்போது சமீபத்தில் வெளியான லேபிள் வெப் சீரிஸ்க்கும் அவன் தான் ரைட்டர், ரொம்ப மிகப்பெரிய ரைட்டர் அவன். பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பான், பட் ஹீ இஸ் கோயிங் டு பி அ டைனமிட் வெரி சூன். ஐ எம் வெரி சூன் ஹீஸ் அ டைனமிட் ரைட் நோ, பட் ஸ்டில் இதுக்கப்புறம் பெருசாக வெடிப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது என்ன பண்ணணும்னு. அண்ட் இந்த டீமுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த டீமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இன்றைக்கி எல்லோரும் இருப்போம் சார், நாங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம், ட்வீட் போடுவோம், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவோம், வாழ்த்துக்கள்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் நாளைக்கு ஆஃபீஸில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அப்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, எந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் ஒரே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருக்கேன். இன்டென்ட் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை எடுங்க, வாழ்க்கை ஒவ்வொன்று இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார். தேங்க்ஸ். அடுத்ததாக நீங்கள் எல்லாரும் அதிகமாக வந்து விமர்சனம் கொடுத்த ஒரு நல்ல படம், அந்த படத்தை கொடுத்த கண்ணகி படத்தின் இயக்குனர் திரு